சோழ வீரர்கள் அவன் கழுத்தில் வளையம் மாட்டினார்கள். கழுத்தில் மாட்டப்பட்ட வளையத்தில் இருந்து 2 சங்கிலிகள் தொங்கின. அந்த சங்கிலிகளை கையில் விலங்கிட்டு அந்த விலங்கோடு பிணைத்தார்கள். குணசீலன் மறுபடியும் கைதியானான். ஆனால் சாதாரண கைதி அல்ல, சோழ தேசத்தை எதிர்த்து உளறுகின்ற ஒரு கைதியாக மாறினான். வந்தியத்தேவர் ஆள் தேர்ந்தெடுக்கிற லட்சணம் பார்த்தாயா? ஒரு வீரன் இன்னொரு வீரனிடம் சொல்ல அந்த வீரன் நகர்ந்து போய் பிரம்மராயரிடம் இதை பற்றி தெரிவிக்க விழைந்தான். அதற்குள் குணசீலனுக்கு போதை உச்சத்தில் போய்விட்டது. ராஜராஜா என்று உரக்க கத்தினான். கூட்டத்தில் பல பேர் அவனை திரும்பி பார்த்தார்கள், பல் கடித்தார்கள். ஒரு போர் வீரன் அவன் முதுகில் சவுக்கால் அடித்தான். கால் அரைக்கால் நாழிகைக்கும் குறைவான பொழுதில் குணசீலன் தன்னை மறந்து நின்றான். ஆனாலும் அவன் அடிமனதிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வு இடைவிடாது தோன்றிக் கொண்டிருந்தது. இது வேண்டாம், இது வேண்டாம், உன்னை மீறி பேசாதே, உன்னை மீறி ஆடாதே, உடம்பு நடுங்குவதை சரி செய்து கொள், அழுத்தமாக நில், அழுத்தமாக பேசு. இந்த உலகத்தில் நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போக போவது எதுவும் இல்லை. இது சேரன், இது சோழன், இது பாண்டியன் என்று பிரித்து கொண்டு வெட்டி வீழ்த்து கொண்டிருக்கிற முட்டாள்தனத்தை நிறுத்து. மொழியாலும் மதத்தாலும் ஒன்றுபட்டு இருக்கும் நாம் எதற்காக பிளவுபட்டு நிற்க வேண்டும்? ஏன் எல்லைகளை வகுத்து கொண்டு அறுத்து கொள்ள வேண்டும்? 4 பனை உயரத்திற்கு சிவனுக்கு கோவில் கட்ட போகிறான் என்றால் அவன் சலுக்கியனாக இருந்தாலும் நமஸ்கரிக்கலாமே. உள்மனம் கூவியிற்று. இல்லை, எப்படி கொள்ளையடித்தார்கள் சண்டாள பாவிகள்! ஊருக்குள் லட்சோப லட்ச வீரர்கள் காவிரி நதி திசை திரும்பி பாய்வது போல மதுரை தெருக்களிலே திரிந்தார்களே, போகிற இடங்களிலெல்லாம் வீட்டுக்குள் புகுந்தார்களே, அத்தனை பெண்டுகளையும் வெளியே இழுத்து வந்து நின்றார்களே, கொடு என்று சவுக்கால் அடித்து தங்கம் வாங்கினார்களே, கோவில்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சவுக்கடிகளையும் கொலைகளையும் நிகழ்த்தினார்களே, எப்படி இவர்களை மன்னிக்க முடியும்? தென் திசையில் ஒரு தேசத்திற்கு பாண்டிய குலாசினி நாடு என்று பெயர் வைத்தார்களே, பாண்டிய குலத்தை நாசம் செய்ய முடியுமா? அந்த வேரை இவர்கள் அறுத்துவிட முடியுமா? என்ன அயோக்கியத்தனம் இது! ஏன் புலம்புகிறாய்? தவறு அவர் மீது அல்ல, உன் மீது. இதோ இந்த ராஜராஜனை போல ஒரு அற்புதமான மனிதன் உங்களிடையே இருந்திருந்தால் நீங்கள் இந்நேரம் சோழ